இதையெல்லாம் விட இவர்கள் எல்லாம் பேசினதை தாண்டி அண்ணன் திருமா ஒரு விஷயத்த சொன்னார். நான் முதலமைச்சர் விஜய் கிட்ட இவர் போய் எல்லாரையும் சந்தித்தது மாதிரி முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சேன். அவங்களும் பரிசீலனை பண்ணுறதா சொன்னாங்க அப்படின்னு எல்லார் கூடவும் ஊடுருவி எல்லா இடத்துலையும் பகைமையை உண்டு பண்ணுறது தான். பதனின்னு சொல்லி செந்தில் கேரக்டர் ஒன்று வரும்ல, யார் ஒன்றா இருந்தாலும் அவங்களுக்கும் செந்திலுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, ஆனால் ஒன்றா இருந்தால் பிடிக்காது. அப்படியான ஒரு கும்பல் வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல், பதனி கும்பல். அண்ணன் திருமாவோட அரசியலையும் பண்பையும் புரிஞ்சிக்கவே ஒரு ஒரு தனி அறிவு வேணும். அவரே சொல்வார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அரசியலை புரிஞ்சுக்க ஒரு தனி அறிவு வேணும். அப்போ ஊனம் இல்லாத சிந்தனை வந்து உனக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அரசியலை உன்னால் உள்வாங்க முடியும். அண்ணன் திருமாவோட அரசியலை பண்பை முதிர்ச்சியை உன்னால் உள்வாங்க முடியும். இந்த ஒற்றை தலைவர் தான் அண்ணன் திருமா தான். இத்தனை பேரை சந்திச்ச நீங்கள் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சராக வேற இருந்திருக்காரு, அவரையும் சந்திச்சாதான் அது ஒரு நாகரிக அரசியலாக, அது ஒரு மாண்பு மிக்கதாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்காருன்னா இதை வேறு யார் செய்வான்? அண்ணன் திருமாவையோ அண்ணன் திருமாவின் அரசியலையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியையோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், உள்வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஊனமற்ற மூளையும் வெறுப்பில்லாத சமத்துவமான அன்பான ஒரு இதயமும் இருந்தால் தான் உங்களால் இதை அணுக முடியும். முதலமைச்சர் விஜய் வந்து அண்ணன் திருமாவை சந்தித்தார். சந்தித்து 2-3 நாள் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, இது கண்டிப்பாக பேசாமல் தவிர்க்க முடியாது, நம்ம காலதாமதமானாலும். அண்ணன் திருமாவை மட்டும் சந்திக்கல, எதிர்க்கட்சி திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தார். முதல்ல அவங்கள சந்திச்சுட்டு அப்படியே எல்லாரையும் சந்தித்தார். நாம் கூட நினச்சோம் ஒரு வேளை திமுக தலைவர் மட்டும்தான் சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. திமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகள் வந்து விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்ததுனால, தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்களையும் சந்தித்தார், திமுக தலைவரையும் சந்தித்தார், IUML கட்சி தலைவரையும் சந்தித்தார். இப்படி எல்லா கூட்டணி கட்சியும் சந்திச்சுட்டு சீமானையும் சந்தித்தார். பரவாயில்ல, ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் தான். இதில் நம்ம பெருசாக விமர்சிக்க ஒன்றும் கிடையாது. எவ்வளவு கடுமையான முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரும்போது இந்த மாநிலத்தில் அரசியல் செய்கிற மக்களுக்காக மக்களோட மக்களாக நிற்கிற அனைவரோடவும் கைகோர்த்து நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 நல்ல ஆரோக்கியமான ஒரு சிறந்த ஒரு முதிர்ச்சியான அரசியல் தான். இந்த விஷயத்துக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தை நம்ம முதிர்ச்சின்னு பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. வேறு எதுக்கும் பெருசாக பேச முடியல. அப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான். சீமான் ரொம்ப கடுமையாக, இவங்க எல்லாம் அரசியல் ரீதியாக எதிர்த்தா சீமான் வந்து ரொம்ப பர்சனல் அட்டாக்லாம் கூட போவார். நடு ரோட்டில் லாரி அடித்து செத்துறாது அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ண ஒரு நபர். அவரையும் போய் நேரில் சந்தித்தது இன்னும் கூடுதல் சிறப்பு தான். ரொம்ப ஒரு ஒரு முதிர்ச்சியான செயல்பாடாக இந்த செயல்பாடை நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து அண்ணன் திருமாவை வந்து சந்தித்தார். இப்போ இது எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாம் சந்தித்ததை தாண்டி இப்போ அண்ணன் திருமாவை சந்திக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. எல்லாரும் வழக்கமாக சொல்கிற எல்லாருக்கும் குடும்பத்தோடு இருந்து சந்தித்தாங்க. அன்புமணியை சந்தித்தார். முக்கியமாக அன்புமணியெல்லாம் ஃபேமிலியோடு நின்று முதலமைச்சரை வரவேற்றார். இவர் சீமானும் அந்த மாதிரி தான். இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரும் கட்சி அலுவலகத்தில் சந்தித்தார்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அவங்க சந்திக்கும் போது குடும்பங்கள்லாம் நேர்லேருந்து சந்திக்கிறாங்க. இது எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் பேசினாங்க. இப்படி திருமா வந்து மக்களுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்காரு, அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு பள்ளி கட்டிடத்தில் தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு 15 ஆண்டுகளாக. இதை பற்றி கூட முதலமைச்சர் விஜய் வந்து கேட்டார், அதை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு அதை லைட்டாக சொல்லி நிறுத்திட்டார். இதையெல்லாம் விட இவர்கள் எல்லாம் பேசினதை தாண்டி அண்ணன் திருமா ஒரு விஷயத்த சொன்னார். நான் முதலமைச்சர் விஜய் கிட்ட இவர் போய் எல்லாரையும் சந்தித்தது மாதிரி முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சேன். அவங்களும் பரிசீலனை பண்ணுறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசினார். இதை தான் நம்ம இன்னும் வெகுவாக, இது அண்ணனோட தியாகம், அவர் மக்களுக்காக வாழ்கிறது, மக்களோட மக்களாக வாழ்கிறது, தூங்காமல் கொள்ளாமல் ஓடுறது இது எல்லாம் வந்து இந்த தருணத்தில் தான் பேசி தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவரோட மாண்பை நீங்கள் டிவிகேக்காரங்க இருக்குல்ல, டிவிகேஎன்ஸ் அப்படின்னு இருக்காங்கல்ல, ஒரு ஆதரவு கொடுக்க கொஞ்சம் காலதாமதமாவது அவங்க கட்சி நடைமுறையை பின்பற்றி அவங்க ஒரு முடிவு எடுத்து ஆதரவு அறிவிக்க வேண்டிய நிலை இருக்குது அப்படின்னும் போது கண்ணா பின்னான்னு எழுதினாங்க சமூக வலைதளங்களில்.
கண்ணாபின்னான்னு மீம்ஸ் போடுறது என்ன, அவரை இழிவா சித்தரிக்கிறது என்ன, அவரை அருவாளை வச்சு வெட்டுற மாதிரி காமிக்கிறது என்ன, உங்ககிட்ட எல்லாம் நாங்கள் ஆதரவு கேட்டு ஆட்சி அமைக்கணுமா, அப்படியான ஆட்சியை தேவையில்லைன்னு சொல்கிறது என்ன, இப்படின்னு என்னென்னமோ கமெண்ட்ஸ் போடுறது என்ன அப்படின்னு பல கொச்சையான அவதூறான விஷயங்களை, ஆபாச தாக்குதல்களை ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதுமே வந்து இந்த டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பண்ணாங்க. இது நம்ம நேரடியாக விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு முழுமையாகவும் சொல்லிட முடியாது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஒரு தீரா பகையை ஏற்படுத்த, அப்படி ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு இந்த சனாதன சக்திகள் வந்து சமூகத்தில் எப்பவுமே பிளவு இருக்கணும் அப்படின்னு சனாதன ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய சித்தாந்தம் கொண்ட சக்திகள் வந்து எல்லார்கிட்டையும் ஊடுருவி, நம்ம இதை தோழர் செல்லதுரையோட கூட விவாதம் பண்ணோம், எல்லார் கூடவும் ஊடுருவி எல்லா இடத்துலையும் பகைமையை உண்டு பண்ணுறது தான். பதனின்னு சொல்லி செந்தில் கேரக்டர் ஒன்று வரும்ல, யார் ஒன்றா இருந்தாலும் அவங்களுக்கும் செந்திலுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, ஆனால் ஒன்றா இருந்தால் பிடிக்காது. அப்படியான ஒரு கும்பல் வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல், பதனி கும்பல். அது யார் ஒன்றா இருந்தாலும் பிடிக்காது, ஆனால் அங்கே செந்திலுக்கு அதனால் எந்த லாபமும் இருக்காது, பிரித்து விட்டு என்ஜாய் பண்ணுவார், அவ்வளோதான். ஆனால் இங்கே பிரிவினை ஏற்படுத்தினாதான் இந்த பார்ப்பனிய கும்பல் வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து அதிகாரத்தில் இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் 24/7 எப்பவுமே பிரிவினைவாதத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா இந்த விசிகாவின் மீது வெறுப்பை உமிழ்ந்த சிலர் டிவிகே காரங்களா இருக்கலாம், அதுவும் கூட ஆர்எஸ்எஸோட அந்த அந்த முன்னெடுப்பால் அவங்களோட பாதிப்பால் இவங்கெல்லாம் வந்து அதை அப்படியே உமிழ்ந்திருக்கலாம். இப்படி ஒன்று நிகழ்ந்துச்சு இல்லை, நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணீங்களோ, டிவிகேக்காரங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கீங்களா, இவங்க கிட்ட நாம் சொல்கிறோம், அண்ணன் திருமாவோட அரசியலையும் பண்பையும் புரிஞ்சிக்கவே ஒரு ஒரு தனி அறிவு வேணும். அவரே சொல்வார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அரசியலை புரிஞ்சிக்க ஒரு தனி அறிவு வேணும், அதுக்கு ஒரு தனி பக்குவம் வேணும் அப்படின்னு. அதே போல தான் நாம்பளும் சொல்கிறோம், உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அரசியலையோ அண்ணன் திருமாவையோ நீங்கள் உள்வாங்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு மூளையில் ஊனம் இருக்கக்கூடாது, ஊனமற்ற சிந்தனை இருக்கணும். ஊனம்ங்கிற வார்த்தையை நம்ம பொதுவாக பயன்படுத்த விரும்பாத ஒரு விஷயந்தான். ஆனால் மூளையில் ஊனம் இருக்குது அப்படின்னா அதை அப்படி சொல்லித்தான் உனக்கு புரிய வைக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ ஊனம் இல்லாத சிந்தனை வந்து உனக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அரசியலை உன்னால் உள்வாங்க முடியும், அண்ணன் திருமாவோட அரசியலை பண்பை முதிர்ச்சியை உன்னால் உள்வாங்க முடியும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இத்தனை தலைவர்களை சந்தித்த எல்லாருமே ஓகே, நம்ம எதிரெதிர் அணியில் இருந்தாலும் என்ன அரசியல் பேசினாலும் என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் சந்தித்தோம், முதிர்ச்சியான அரசியலை பகிர்ந்துக்கிட்டோம், வாழ்த்து சொன்னோம், வாழ்த்தை பெற்றோம் அப்படின்னு நடந்திருந்தாலும் இங்கே ஒரே ஒரு தலைவர் தான், ஒற்றை தலைவர் தான், நீ மனசில் வெறுப்பில்லாமல் அணுகுனா தான் இதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒற்றை தலைவர் தான் திருமா தான். இத்தனை பேரை சந்திச்ச நீங்கள் முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சராக வேற இருந்திருக்காரு, அவரையும் சந்திச்சாதான் அது ஒரு நாகரிக அரசியலா, அது ஒரு மாண்பு மிக்கதாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்காருன்னா இதை வேறு யார் செய்வான்? இந்த அரசியலை யார் பண்ண முடியும்? ஆர்எஸ்எஸ் கார பொதுவெளியில் வந்தாலும் பொதுவெளியில் சந்திச்சிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அவங்களோடையும் பேசத்தான் செய்யணும். நாகரிக அரசியல் இதெல்லாம் வெளியில் தனி மனிதர்கள்கிட்ட எந்த பகையும் கிடையாது, நட்பாக தான் பழகணும் அப்படிங்கிற ஒரு அரசியலே முன்னெடுத்த ஒரு தலைவர் தான் அண்ணன் திருமா. இதே ஆர்எஸ்எஸோட முன்னாள் அமைப்பு செயலாளராக இருந்த கேசவ விநாயகம், அண்ணாமலை இவங்கெல்லாம் கூட ஒரு இயல்பாக ஒரு இடத்துல சந்திக்க நேரிட்ட போது கூட கேசவ விநாயகம் உட்பட அனைவரும் கிட்டையும் அண்ணன் திருமா வந்து ரொம்ப இயல்பாக பேசி பழகியிருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் எந்த தனிநபர் மீதும் வெறுப்பு இல்லை, எங்களுக்கு எந்த தனிநபர் மீதும் பகை கிடையாது, அவர்கள் பேசுகின்ற அவர்கள் சுமக்கிற அந்த கொள்கை மீது தான் எங்களுக்கு பகையோ முரண்பாடோ ஏற்போ எதிர்ப்போ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசக்கூடியவர். அண்ணன் திருமாவையோ அண்ணன் திருமாவின் அரசியலையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியையோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், உள்வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஊனமற்ற மூளையும் வெறுப்பில்லாத சமத்துவமான அன்பான ஒரு இதயமும் இருந்தால் தான் உங்களால் இதை அணுக முடியும். இப்படியான அரசியலை யாருமே பேச மாட்டாங்க, யாருமே முன்னெடுக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு தேர்தல் அரசியல் இருந்துக்கிட்டு அக்கறையோட தேர்தலுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு பாஜகவோட கூட்டு சேர்ந்தால் அதிமுக அழிஞ்சு போயிடும், அதிமுக கடுமையான பின்னடைவை சந்திக்கும், கடுமையான பிளவை சந்திக்கும், அது கிட்டத்தட்ட அழிவை நோக்கி நகரும், அழிக்கிற வேலையை பாஜக செய்யும்னு எச்சரிச்சுக்கிட்டே இருந்தார். திருமாவளவனுக்கு என்ன அதிமுக மேலே அக்கறைன்னு அதிமுக காரங்க பேசினாங்க. இன்னைக்கு அதிமுக செதஞ்சுக்கிட்டு, இதே பாஜகவோட சித்து விளையாட்டுனால 2 அணியாக பிரிஞ்சு கிடக்கு. CV சண்முகம், SP வேலுமணி தலைமையிலான ஒரு அணியும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியும். இன்னைக்கும்
எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், அவர் நியமிக்கிறவங்க தான் அந்த கட்சியோட கொறடாவாக இருக்க முடியும். அதைத்தான் தொடரணும். முதலமைச்சர் விஜய் தவறான முடிவு எடுக்கக்கூடாது, அந்த ஆளுகின்ற அரசு தவறான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு இன்னைக்கும் அதிமுக பக்கம் நிற்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தோழர் ரவிக்குமார் தான் அறிக்கை விடுறார். அன்னைக்கு இதே எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணன் திருமாவை விமர்சித்து பேசினார். திமுக விட்டு விலகி வராமல் திமுக கட்டுப்பாட்டில் இருக்காரு அண்ணன் திருமா அப்படின்னு சொல்லி பேசினார். ஆனால் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தொடர்ந்து அதிமுக கிட்ட சிக்கல்கள் இருந்தாலும், அதிமுக கிட்ட நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும், அதுவும் பெரியாரிய வழி வந்த ஒரு திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு கட்சி தான். அதில் உள்ள நிர்வாகிகள் கிட்ட பொறுப்புல உள்ளவங்க கிட்ட முரண்பாடுகள் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், போதாமைகள் இருக்கலாம். ஆனால் அது ஒரு திராவிட கருத்தியிலிருந்து உருவான ஒரு கட்சி, ஒரு இயக்கம். அது அழிஞ்சு போயிடக்கூடாது. அதிமுகவின் தேவை தமிழ்நாட்டிற்கு மிக மிக அவசியமானது. அதனால் அப்படி திமுக அதிமுக இருந்தால் தான் தேசிய கட்சிகள் உள்ள வராமல் இருக்க முடியும், உள்ள வராமல் தடுக்க முடியும். அப்படி தடுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டை காக்க முடியும்னு தொடர்ந்து தான் ஒரு கூட்டணியில் இருந்தாலும் அதிமுகவுக்கு எதிரான கூட்டணியில் இடம்பெற்று அதிமுகவுக்கு எதிராக பேசி வாக்கு கேட்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அதிமுக என்ற கட்சியின் மீது அக்கறை கொண்டு பேசியவர் அண்ணன் திருமா. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதை உள்வாங்கல. ஆனால் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அண்ணன் திருமாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான் எடப்பாடி பக்கம் நிற்கிறாங்க. அதே போல தான் டிவிகேவும் இந்த அரசியலை, டிவிகேவோட ரசிக குஞ்சுகளும் இந்த அரசியலை புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. புரிஞ்சுக்காமல் அவதூற ஆர்எஸ்எஸ் எதை கிள்ளி விடுறானோ அதுக்கு ரியாக்ட் பண்ணுற, எதை திருகி விடுறானோ அதுக்கு ஓட்டம் எடுக்கிற பொம்மையாக இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. இளைஞர்கள் ஒரு வேகத்தில் என்ன மாற்றம் என்ன நிகழ்ந்திருக்கலாம். இங்கே மிகப்பெரிய பொறுப்பு, மிக பெரும் அளவில் எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ்ந்த மாதிரி எதிர்பாராத நபர்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதனோட கணம் புரிஞ்சு அந்த பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கவாவது இனிமேல் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் போகிற போக்கில் பொதுவாக எதுக்கெடுத்தாலும் திமுக மேலே பழி போட்டுடலாம், திமுகவை குறை சொல்லி எங்கள் அண்ணனோட ஆட்சியை நாங்கள் காப்பாற்றிடுறோம், எங்கள் கட்சியை நாங்கள் காப்பாற்றிடுறோம்னு நீங்கள் ஒரு கடிவாளமிட்ட குதிரை மாதிரி ஒரே பக்கமாக ஒரே எதிரியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சுட்டி காட்டாமல் டிவிக்கே சிறப்பாக செயல்பற்ற முடியாது. நீங்கள் உள்கட்சியே கேள்வி கேட்கும் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் அந்த கட்சியை வச்சுருந்தாதான் நீங்கள் விரும்புகிற ஆட்சியையே அந்த கட்சியால் கொடுக்க முடியும். நீங்கள் விரும்புகிற அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்க முடியும். அன்னைக்கு திருமானன் அதிமுகவுக்கு சொன்னதே தான் இன்னைக்கு எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்ல வரோம். கட்சியை கண்மூடித்தனமாக போய் விழாதீங்க, கட்சியை கேள்வி எழுப்புகிற பண்பை வளர்த்துக்குங்க. ஒரு பண்பட்ட ஒரு முதிர்ச்சியான அரசியல் எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக நிதானமாக உள்வாங்க பழகுங்க. நீங்கள் அவதூறு பேசின திருமாதான் இன்னைக்கு எல்லா தமிழ்நாட்டு நலனிலிருந்து கட்சிகளை அணுகிறார், தமிழ்நாட்டு நலனிலிருந்து தலைவர்களை அணுகிறாரு. அப்படியான தமிழ்நாட்டு நலனிலிருந்து தான் அதிமுகவை அணுகினார். அதே தமிழ்நாட்டின் நலனிலிருந்து தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவும் கொடுத்துருக்காரு. எந்த மாதிரியான அரசியல் நமக்கு வேணும் இங்கே அப்படின்னு வழிகாட்டிக்கிட்டே இருக்காரு. நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், அந்த வார்த்தையை வேறு இடங்களில் பயன்படுத்த விரும்பாத நாம் தான் சொல்கிறோம். ஊனமுள்ள சிந்தனையோடு நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அணுக முடியாது. கொஞ்சம் நிதானமாக அரசியலை கவனிங்க. நீங்கள் விரும்புகிற அரசியல் கட்சியே கவனிங்க. கேள்வி கேட்க பழகுங்க. அப்போ தான் நமக்கு ஆரோக்கியமான அரசும் நாம் சுயமரியாதையான மாநில உரிமையை விட்டுத்தராத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து நீடிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்டாகவே தாவைக்காரங்க கிட்ட வச்சுக்கிறோம். கொஞ்சம் பண்பட்டு யோசிங்க. தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.